டிசம்பர் 25, 1968 கீழ்வெண்மணி, நாகப்பட்டினம். 44 விவசாயிகளை ஒரே குடிசையில வச்சு எரிச்ச கொண்டானுங்க நில உரிமையாளர்கள். அப்ப விவசாயிகளுக்கு சம்பளமா ஒரு படி நெல் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது பத்தாத விவசாயிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு படி நெல் கேட்டிருக்காங்க. அது கொடுக்க நில உரிமையாளர்கள் எல்லாம் மறுத்திருக்காங்க. பெரிய பிரச்சனையாவது. இப்போ விவசாயிகள் எல்லாம் கேரளால போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கீழ்வெண்மணில இருந்து பாதி மக்கள் அதுக்கு போறாங்க, மீதி மக்கள் தான் கிராமத்துல இருந்திருக்காங்க. தெரிஞ்ச நில உரிமையாளர்கள் திட்டம் போடுறாங்க அந்த மக்களை சாவடிக்கணும்னு. தலைமை தாங்கினவரு கோபாலகிருஷ்ணன் நாயுடு. தெரிஞ்ச மக்கள் பாதி பேர் வயல்ல போய் ஒளியறாங்க. மீதி மக்கள் அந்த கிராமத்திலேயே ராமையா குடிசைன்னு ஒரு குடிசை இருக்கு, இந்த குடிசையில போய் ஒளியறாங்க. இந்த குடிசைக்கு தீ வைக்கிறாங்க. தீ வைக்கும் போது அதுல இருந்து ஒரு அம்மா அவருடைய குழந்தை தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி அடிச்சிருக்காங்க அந்த நெருப்புல இருந்து. இந்த குழந்தைய திருப்பி எடுத்து நெருப்புலயே போட்டிருக்கானுங்க அந்த டிவிடியா பசங்க. 44 பேர் இறக்குறாங்க. இவங்களுக்கான நீதி இன்னும் வரைக்கும் கிடைக்கல. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தமிழ்நாட்டுல இருக்க மக்களுக்கே தெரியல.